Hi friends, welcome to Ecdial. இன்னைக்கு ஃப்ரிட்ஜில் காமனாக ஏற்படக்கூடிய 4 ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஃப்ரிட்ஜில் வாட்டர் லீக் ப்ராப்ளம். ஃப்ரிட்ஜ்னாவே கண்டிப்பாக அதில் வாட்டர் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பேக் ட்ரே அப்படின்னு சொல்லியிருக்கோம், வாட்டர் ட்ரே. அந்த ட்ரேயில் வந்து ஸ்டோர் ஆயிரும். இதை வந்து நம்ம ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா எடுத்து க்ளீன் பண்ணிடுவோம். இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் ஒரு சில ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி முன்னாடி வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயெல்லாம் தண்ணி வந்துடும். இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது மாதிரி தண்ணி முன்னாடி வந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான். ஏன்னா உங்களுடைய ஃப்ரிட்ஜினுடைய லைஃபே குறைச்சிரும். அதனால் முன்னாடி இருக்கிற ஃப்ரேம் எல்லாமே வந்து இத்து போய், டோர் வந்து கீழே பேஸ் வந்து இத்து போய் மொத்த ஃப்ரிட்ஜுமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி தண்ணி வருதுன்னா உடனே நீங்கள் அதை சால்வ் பண்ணி தான் ஆகணும். இது எப்படி நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசருக்கு கீழே ஒரு ட்ரே இருக்கும். அந்த ட்ரேவை கழட்டிட்டு ஒரு ஹோல்ஸ், தண்ணி வெளியே போகிறக்குன்னு ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அது வழியாக ஒரு ஹெவியான ஒயர் எடுத்து ஒரு 4 ஸ்கொயர் mm ஒயரு அல்லது 720 ஒயர் எடுத்து போட்டு ஒருக்கா க்ளீன் பண்ணிங்க, உள்ளே விட்டு எடுத்தீங்க அப்படின்னாவே க்ளீன் ஆயிரும். சாதாரண ஒரு வாட்டர் டியூப் தான் அந்த டியூப். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனால் உள்ளே நீங்கள் ஒயர் விடுறதுனால எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் இந்த ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிங்கனாலும் உள்ள மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீசரில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த கேஸ் ஃப்ளோ சவுண்டு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே அமைதியாயிரும். சரி, இல்லை நம்ம ஆஃப் பண்ணாமல் எடுத்து அப்படியே நான் க்ளீன் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் பிளாக் ஆகி நீங்கள் ஒரு 2000 ரூபா, 2500, 3000 வரைக்கும் கூட செலவு பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனுக்கு போயிடும். அது மட்டும் பார்த்துக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரிட்ஜு வந்து அதிகமான ஐஸ் க்ரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓவர் ஃப்ரீஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிடணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரிட்ஜ் 6 ஃப்ரிட்ஜ் அளவுக்கு உங்களுக்கு கரண்ட் பில் அது வரும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 500 ரூபா கரண்ட் பில் கட்டிட்டு இருக்கீங்கன்னா திடீர்னு ஒரு 1500, 2000 ரூபா கரண்ட் பில் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம போயிடக்கூடாது. அப்படின்னா ஐஸ் ஃப்ரீசிங் அதிகமாகும் போது டக்குன்னு ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஒரு ஃப்ரிட்ஜ் டெக்னீஷியனை கூப்பிட்டு அது கண்ட்ரோல் ஒன்று இருக்கு பாருங்க, அந்த கண்ட்ரோலை மாற்றுறது பெஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் சென்டர் ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி 1 வீக் ரன் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் அதே மாதிரி ஃப்ரீசிங் ஆச்சுன்னா நீங்கள் டெக்னீஷியனை கூப்பிட்டு உடனே பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரீசிங் அதிகமாகிறதும் ஒரு பெரிய பிரச்சனை தான். வாட்டர் லீக்கும் பெரிய பிரச்சனை தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நோ கூலிங், அதாவது லேசாக சில்லுன்னு இருக்கும், ஐஸ் கட்டியே ஆகாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஆயில் சோக் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஆயில் சோக் ஆகிருந்தாலோ அல்லது கேஸ்னுடைய லெவல் குறைஞ்சதுனாலோ இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா நாம் கண்டிப்பாக ரெடி பண்ணவே முடியாது. நாம் ஒரு டெக்னீஷியனை கண்டிப்பாக கூப்பிட்டே ஆகணும். ஆனால் இதை வந்து நம்ம அப்படியே ஓரளவுக்கு கூலிங் பொருள் இருக்குது, ஐஸ் கட்டலினாலும் பரவாயில்ல, நான் வந்து ஏதோ திங்ஸ் வச்சு நான் கூல் பார்த்துக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அதிகமான கூலிங்கை ஃப்ரிட்ஜு க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த கொஞ்சோண்டு கேஸை வச்சு அது ஓட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஓடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6-7 ஃப்ரிட்ஜ் அளவுக்கு உங்களுக்கு கரண்ட் பில் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ராப்ளம் அப்படின்னு கூலிங் வரல, லைட்டாக தான் வந்துட்டுருக்கு அப்படின்னா ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்து நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜை ஒரு டெக்னீஷியன்ட்ட கொடுத்து பக்காவாக சர்வீஸ் பண்ணி எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஈவன் பார்த்தீங்கன்னா அது கேஸ் ஏற்ற வேண்டியதுன்னா கேஸ் ஏற்ற வேண்டியது, அல்லது இந்த தெர்மோஸ்டாட் கண்ட்ரோல் ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கும். அல்லது ரிலே OLP கம்ப்ரஸர் இந்த மாதிரி எதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி கூலிங் கம்மியாக வரக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்மெல் அண்டு டஸ்ட். இந்த ஸ்மெல் வர்றதும் டஸ்ட்டு வர்றதும் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மெல்லுங்கிறது முன்னாடி வருது, டஸ்ட்டுங்கிறது பின்னாடி வருது. கண்டென்சரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட் வரும். அதை மட்டும் நம்ம ஒரு ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அல்லது 1/4 மணி நேரம் கழித்து பொறுமையாக துடைக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு டெக்னீஷியனை வச்சு துடைக்கிறது அதை விட பெஸ்ட்டு. அல்லது ஒரு ஏர் ப்ளோயரோ அல்லது வேக்கம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் வேக்கம் கிளீனரோ ஏர் ப்ளோயரோ வைக்கும்போது உள்ளே இருக்கிற பார்ட்டில் எதுவும் படாத மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி முன்னாடி க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ஸ்மெல்லுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 லெமன் எடுத்து அதனுடைய சாறு எடுத்து புழிஞ்சுக்குங்க. அதை வந்து வினிகரோடு கலந்து உள்ளே வச்சு தொடச்சி ஏற்றுருங்க. சோப் பவுட்ரு, சோப் ஆயிலு, அந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே போட்டு க்ளீன் பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜ் ஒன்ஸ் க்ளோஸ்டுன்னா ஏர் கேப்பே கிடைக்காது. அப்போ வந்து நீங்கள் போட்ட கெமிக்கல் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய ஃபுட்டுலேயே ஃபுல்லாக கலந்துரும். அதனால் அதுக்குள்ளே கெமிக்கலை பயன்படுத்தக்கூடாது. அப்படின்னா நம்ம வினிகரையுமே லெமன் மட்டும் யூஸ் பண்ணி, மேபி உப்பும் கூட ஆட் பண்ணிக்கலாம், கலந்து நீங்கள் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ஒருக்கா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி போட்டு ஒருக்கா தொடச்சி எடுத்துகிட்டு ஒரு 3 மணி நேரம் அல்லது 4 மணிக்கு டோரை ஓப்பன் பண்ணி வச்சு
ஃபுல்லாக ட்ரை பண்ணி விட்டுருங்க. நல்லா காஞ்சிடும். காஞ்சிருச்சு அப்படின்னாவே மோஸ்ட்லி ஸ்மெல் வரக்கான வாய்ப்பு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜ் வச்சிருக்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.